ஹாய் எல்ரிங் லவர்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? ஏன் ரொம்ப நாள் வீடியோ போடுறதுக்காக ரொம்ப சாரி. ஏன் அப்படின்னா வந்துட்டு அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தோம். ப்ளஸ் வந்துட்டு நம்மளோட ஷாப்பை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகேங்களா? அது ஸ்டோரியில் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி ஸ்டோரியிலே போட்டிருப்பேன். ஓகேங்களா? ரேக் அடித்து அதுக்கான சென்சார்ஸ் இதெல்லாம் மாடியூல்ஸ்லாம் வாங்கி போட்டிருந்தேன். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா, நம்மளோட இன்ஸ்டாகிராமையும் வந்துட்டு ஆட்டோமேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு அப்படின்னா வந்துட்டு இனிமேல் வந்துட்டு நம்ம கோடிங்ஸு சர்க்யூட் டயக்ராம்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆட்டோமேஷனில் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாத்துக்கும் முன்னாடி இப்படி சத்தம் போட்டிருக்கு பார்த்தீங்களா? பட்டாசு வெடிக்கிறது, இந்த நாய் குலைக்கிறது எல்லாமே வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம புதுசாக மைக் வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? ஆல்ரெடி ஒரு மைக் வாங்கியிருக்கோம். அது நமக்கு செட் ஆகலை. F11 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அது ஒரு மைக்கு. ஆல்ரெடி நம்ம ஒரு மைக் வாங்கியிருந்தோம். அந்த மைக்கு கரெக்டாக வேலை செய்யலை. இது வந்துட்டு ஃபஸ்ட்டு வாங்கின மைக்கு. ஓகேங்களா? இதே மாதிரி தான் ஒரு ரிசீவர் 2 டிரான்ஸ்மிட்டர் வாங்கினது. இதுவும் அதே தான். ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இது சி டைப்பில் தான் ஒர்க் ஆகும். நமக்கு சி டைப் சப்போர்ட் ஆகலை. ஒரு சின்ன பிரச்சனைனால இது வந்துட்டு ரன் ஆகாமல் போயிடுச்சு. அதனால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதை நம்ம எடுத்துட்டோம். ஓகேங்களா? இது யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள், சேல்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நாமளே யூஸ் பண்ணுறனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்ணவே கிடையாது. ஓகேங்களா? இது எப்படி இருக்குது, என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்துடலாம். அதுக்கப்புறமா இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? இது வந்துட்டு F11 அப்படியே சொல்லிட்டேன். இது வந்துட்டு மொத்தம் 3 டைப் வருது. ஓகேங்களா? சி டைப் போட்டிருக்காங்க. ப்ளஸ் வந்துட்டு ஒரு ஆக்ஸ் கேபிள், அப்புறம் வந்துட்டு ஒரு லைட்னிங் அதாவது ஆப்பிளுக்கும் குத்திக்கலாம், ஆண்ட்ராய்டுக்கும் குத்திக்கலாம், ஆக்ஸ்லேயும் குத்திக்கலாம். ஆக்ஸா போட்டாகிறதுக்கு ஆக்ஸா குத்திக்கலாம். இதில் வந்துட்டு இதே சேம் அதே தான். 2 டிரான்ஸ்மிட்டர் வந்துடும், ஒரு ரிசீவர். எதுக்காக இந்த கையில் க்ளவுஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா, கொஞ்சம் லூஸான க்ளவுஸ் தான். எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னா, கையில் ரொம்ப அடிபட்டுருச்சு. அதை காட்டி சிம்பத்தி கிரியேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதனால் அதை வந்துட்டு நான் மூடி மறைச்சிட்டேன். நீங்கள் எதாவது நினச்சிக்காதீங்க, கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் அர்ஜென்ட் அப்படிங்கிறதுக்காக நான் இதை வாங்கியிருக்கேன். மித்தடியாக ஒன்றும் இல்லை, ஒரே நிமிஷம். ஓகேங்களா? வியூ நல்லா தெரியுது. என்ன பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணியிருக்கேன். சரி, ஓகே. அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி நான் அன்பாக்ஸ் பண்ணி செக் பண்ணி தான் வாங்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி தான் நான் ரீஅன்பாக்ஸ் பண்ணுறேன். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம்னா அதில் ஆல்ரெடி எல்லாம் இருக்கிறதே தான். பார்க்குறோம், பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பலை. நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே. ஆல்ரெடி பஞ்சு மாதிரி இதை 2 கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். ஓகே. இதை பிரிக்கிறது தான் கொஞ்சம் சவாலான வேலையாக இருக்குது. ஓகே, பிரித்தாச்சு. இது எதுக்காகங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இது வந்துட்டு ஏரை வந்துட்டு ஃபுல் ஏரை வந்துட்டு மைக்லேயே படாமல் லைட்டை மேலே தள்ளிட்டு போயிடும். நம்ம அதிகமாக சொல்லி பேஸ் கொடுத்து வாய்ஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த வாய்ஸ் உள்ளே போகும். ஓகேவா? அதுக்காக சொல்கிறது. கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. எடுத்தாச்சு. இது இருக்கிறதே தான். ஒரு டிரான்ஸ்மிட்டர், சரி 2 டிரான்ஸ்மிட்டர், ஒரு ரிசீவர் இருக்குது. அப்பப்போ கொஞ்சம் வளருவேன், அதை கண்டுக்க வேண்டாம். பின்னாடி கிளிப்பு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பின்னாடி கிளிப்பு கொடுத்துருக்காங்க. அது அப்பப்போ பார்க்கலாம். அடுத்து பாக்ஸில் வந்துட்டு ஒரு சார்ஜிங் கேபிள் வந்துருக்கு. ஓகேங்களா? நார்மலாக எல்லாத்துலேயும் கொடுக்குறதே தான். இது சி டைப் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சி டைப்பில் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் சின்னது தான், இப்போ போல் சின்னதே தான். அப்புறம் யூசர் மேனுவல். ஓகேங்களா? எல்லாமே யூசர் மேனுவல். போனால் போயிட்டே இருக்குது. எவ்வளோ பெரிய யூசர் மேனுவல் நான் இப்போ தான் பார்க்குறேன்ப்பா. இந்த பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. ஸ்க்ரீன்லேயே எவ்வளோ பெருசு வருது. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்போ நீங்களும் நினச்சிக்கங்க எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு. இத்தனைக்கு ஜூம் அவுட் பண்ணியாச்சு. ஓகே, இது நம்ம தோல்லத்துக்கு போட்டு சொல்லிக்கலாம். அடுத்தது மேட்ருக்கு வருவோம். இது என்னென்னா வந்துட்டு 3 டைப் இருக்க மாதிரி தான். இது ஆக்ஸு, இது ஆப்பிளுக்காக, இது சி டைப். இந்த 3 போர்ட்லேயுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தனியாக நம்ம சார்ஜ் போடணும். ஓகேங்களா? இதுலேருந்து தான் அவுட் எடுத்துக்கலாம் ஆக்ஸ் கேபிள். இதுக்கும் சி டைப் தான். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிக்கலாம். ஓகே, தெரியுதுங்களா? 2 க்ரீன் எரிஞ்சிட்ருக்கு. பேர் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆகிடும். அடுத்தது நம்ம உடம்பு வச்சுட்டு அடுத்தது டிரான்ஸ்மிட்டர் பார்க்கலாம். டிரான்ஸ்மிட்டர் நல்லாவே குவாலிட்டியாகவே இருக்குது. ஓகேங்களா? யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள், நான் கடையை சொல்கிறேன், வாங்கிக்கங்க. இல்லை அப்படின்னாலும் ஆன்லைனில் ரேட் கம்மியாக இருந்தால் வாங்கிங்க. ஆனால் தயவு செஞ்சு ரிட்டன் போடுற மாதிரி வாங்குங்க. ஏன்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒன்று காமிச்சது ரிட்டன் போட முடியாதுங்கிறக்காக அது வேஸ்ட்டாக போச்சு. அடுத்தது இதை பார்ப்போம். இது வந்துட்டு ஆன் பண்ணோம்னா ஓகே, ஆல்ரெடி பேர் ஆகிட்டே இருக்குது. நான் லைட் ஆஃப் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். இதையும் நம்ம பேர் பண்ணிடலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆன் ஆஃபு, வால்யூம் ப்ளஸ்ஸு, வால்யூம் மைனஸ்ன்னு சொல்லிட்டு.
நம்ம அமுத்தி பிடிச்சோம்னா லைட் எரியுது, தெரியுதுங்களா? ஓகே, பிளிங்க் ஆகி ஆஃப் ஆகிடுச்சு. நான் லைட் ஆஃப் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த லைட் தெரியும், ஏன்னா ரெண்டுமே ஒயிட் கலர். தெரியுதுங்களா? இப்போ நான் வந்துட்டு மோடை மாற்றணும், அல்லது தான் 1 டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மோடு மாறும். ஓகேங்களா? இது வந்துட்டு சிங்குக்காக, அதாவது சாங்ஸ் பண்ணால் இந்த மோடை வச்சு பண்ணோமா, இது பேசினா கடைசியாக இருக்கிறது எக்கோ. நீங்கள் பேசுகிறது வந்து அப்படி எக்கோவாக கேட்கும். இதோட ரிசல்ட் வீடியோ அப்படி பின்னாடி அட்டாச் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்லாவே யூஸ் ஆகுது. இந்த இடத்துல தான் வந்துட்டு அந்த ஸ்பாஞ்சை மாட்டணும். ஓகேங்களா? அந்த ஸ்பாஞ்சை மாட்டிடுவோம். கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா ப்ரொஃபஷ்னலாக இருக்குது. நம்ம ரோடு மைக்லான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மைக் பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும், அதே மாதிரி இருக்குது. மாட்டிடுவோம். இது மாட்டுறது தான் கொஞ்சம் சிரமம். வலிக்கிட்டு போயிடும். ஓகே, கஷ்டப்பட்டு மாட்டியாச்சு. ஓகேவா? மாட்டியாச்சு. இதுவும் பேர் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு க்ரீன் கலர் தெரியுதுங்களா? அதாவது ப்ளூ கலர் மாதிரி தெரியும். இது க்ரீன் கலர், இது ப்ளூ கலர். ஓகேங்களா? இது 2 மோட் இருக்குது. க்ரீன் கலர் வந்துட்டு இப்போ நார்மலாக இருக்கிறது, ப்ளூ வந்துட்டு அல்ட்ரா. ஓகேங்களா? கொஞ்சம் நாய்ஸை கம்மி பண்ணி நமக்கு எடுத்து கொடுக்கும். இதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் யூஸ் பண்ணதுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது. ஓகேங்களா? நல்லா இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் ட்ரெயின் லவர்ஸ், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க.